வணக்கம் மக்களே. இன்னைக்கு காலையில் திரு ராகவா லாரன்ஸ் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது இந்த மாதிரி நம்ம ஒரு ஏரியாவுக்கு புதுசாக போனால் அங்கே திருநாயெல்லாம் நம்மளை பார்த்து வந்து குலைக்கும். சில நாய்க்கு பிரியாணி பிடிக்கும், சில நாய்களுக்கு பிஸ்கட் பிடிக்கும். அது என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தணும். ஸோ ஒரு நாய்க்கே அப்படின்னும் போது ஒரு நாட்டை கொடுத்துருக்கோம், அதுக்கு பார்த்து தானே செய்யணும் அப்படின்ட்டு வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவர் பயன்படுத்தின வார்த்தை தப்பா சரியா அப்படின்றதுக்கு முன்னாடி இடம் பொருள் ஏவல், எந்த நேரத்தில் எந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு ஒரு வரைமுறை இருக்குது. ஸோ ராகவா லாரன்ஸ் இன்னைக்கு பயன்படுத்தின வார்த்தை இஸ் வெரி இன்அப்ரோப்ரியேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு இப்போ வந்து அவர் ஒரு கல்யாண மண்டபமோ இல்லை வந்து ஒரு டான்ஸ் அகாடமியோ ஆரம்பிக்கும் போது நீங்கள் எப்படி மக்களுக்கு செய்வீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் அந்த ஏரியாவில் இருக்க திருநாய்க்கே நம்ம என்ன பிடிக்கும்னு பார்த்து பண்ணும்போது நம்ம டான்ஸ் அகாடமி சேர்றவங்களுக்கு நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுப்போமா? இல்லை, இது இன்அப்ரோப்ரியேட் வேர்ட் இல்லை. இன்றைக்கி ராகவா லாரன்ஸ் பயன்படுத்தின வார்த்தையை ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ இல்லை பழனிசாமி அவர்களோ மேயர் பிரியா அவர்களோ பயன்படுத்தியிருந்தால் நம்ம சும்மா இருப்போமா? டிவிகே சப்போர்ட்டர்ஸ்லாம் அவங்கள நம்மளை எவ்வளோ நம்ம விமர்சனம் பண்ணியிருப்போம். அப்போ இன்றைக்கி இவர் பேசின வார்த்தையை நம்ம எல்லாருமே இன்றைக்கி மறுபடியும் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே நடந்த உண்மையான பிரச்சனை என்ன தெரியுங்களா? ராகவா லாரன்ஸ் பல வருஷமாக மக்களுக்கு நல்லது செஞ்சிட்ருக்காரு. அவர் கண்டிப்பாக மனசாட்சிப்படி மக்களையும் அந்த திருநாய்களையும் அவர் ஒப்பிட்டு பேசியிருக்க மாட்டார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நியூஸ் சேனல் என்பது நடக்கிற விஷயத்தை ரிப்போர்ட்டர்ஸ் அப்படியே ரிப்போர்ட் பண்ணுறது பேர் தான் நியூஸ் சேனல். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அதை ரிப்போர்ட் மட்டும் செய்யாமல் அதுக்கு மேலே கூட அவங்க ஒரு ஹெட்லைனை போட்டு திருநாய்களுடன் மக்களை ஒப்பிட்டு பேசிய ராகவா லாரன்ஸ் அப்படின்னு போடுறாங்க. நியூஸ் சேனல் நான் உங்களை கேட்குறேன், உங்களுக்கு தெரியுமா அவர் ஒப்பிட்டு தான் பேசினாரா? அப்படி ஒப்பிட்டு பேசினாரா இல்லையான்ற விஷயம் அவருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வழக்கம் போல் உங்கள் டிஆர்பி ரேட்டுக்காக அது நீங்கள் தேவையில்லாமல் ஏற்றி விட்டு பேசுகிறீங்க. ஸோ மக்களே, இங்கே நடந்தது ரெண்டே பிரச்சனை தான். ராகவா லாரன்ஸ் இத்தனை வருஷமாக மக்கள் தொண்டு மட்டும் செஞ்சிட்டு இருந்தார். அவர் என்ன பேசினாலும் யாரும் எதுவும் பெருசாக கேட்டிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு உள்ளே வராருன்ற போது அவர் பேசுகிற ஒரு வார்த்தையும் ரொம்பவே முக்கியம். இந்த நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த வார்த்தையே பயன்படுத்தாமல் இருக்கலாம். வேறொரு உதாரணத்தை கொடுத்துருக்கலாம். அவர் தப்பான எண்ணத்தில் பேசலை அப்படின்றத நான் ஒத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல இடம் பொருள் ஏவல் கருதி அவர் வேறு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இரண்டாவது, நியூஸ் சேனலும் ரிப்போர்ட் பண்ணுறீங்களா? நடந்தது மட்டும் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிப்போர்ட்டர்ஸை தவிர்த்து நீங்கள் உங்கள் டிஆர்பி ரேட்டுக்காக இந்த மாதிரி ஏற்றி தேவையில்லாமல் இந்த மாதிரி டைட்டில் போடுறது இந்த பத்திரிகை நாகரிகம், இந்த பத்திரிகைக்கான சில நியாய தர்மம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்போவோ உடஞ்சி செத்து போச்சுன்றதை மட்டும்தான் எனக்கு இன்றைக்கி காமிக்குது.